Hi friends, welcome to DIY Tailoring. இன்றைக்கி நம்ம வந்து எப்படி மாஸ்க் தைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து மாஸ்க் தான் தைக்கிறது காமிக்கலான் இருக்கேன். இன்றைக்கி ஏன்னா கொரோனா காலகட்டன்றனால மாஸ்க் வந்து போடணுன்றது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அதே நேரம் மெடிக்கலில் வந்து நல்ல உங்களுக்கு தரமான மாஸ்க் இருக்குது. இப்போ அது வந்து நம்ம வாங்கி போடுறோம். ஆனால் அதுவே சில நேரம் பற்றாக்குறை ஆகிடுது. வெளியில் சில கடைகளில் வாங்கும்போது கொஞ்சம் துணி திக்னஸ் இல்லாமல் சும்மா சாதாரண துணியிலெல்லாம் கூட போட்டு கொடுக்குறாங்க. அது வந்து போடலாம், ஆனால் அதே கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியானது தான். நம்ம கொஞ்சம் தயமானதை வாங்கி போட்டுக்கலாம். மெடிக்கல் மாஸ்க் மாதிரி வெளியிலேயும் கிடைக்குது, நயமாக வாங்கி போட்டுக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் நம்ம நார்மலாக இருக்கிற கிளாத்தை வச்சு எப்படி தைக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லி காமிக்க போகிறேன். இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு இது தயார் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மாடல் ஒன்று. இதில் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது இப்போ நான் எப்படி தைக்கலான்னு பார்க்குறேன். அடுத்து நிறைய மாடல் வந்து நான் அடுத்தடுத்து தைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாடல் தைக்கிறத பற்றி நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த கிளாத் வந்து டபுளாக இருக்குது. இதில் வந்து இப்போ நார்மலாக ஒரு டிசைனுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்படி வச்சு இந்த டிசைனுக்கு இதை மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு வந்து இப்போ உள்ளே வந்து இது ஒரு ஒரு சிங்கிளாக தான் இருக்கும் ரெண்டு சைடுமே. இப்போ உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் அது திக்னஸ்ஸாக துணி கொடுக்கணும் அப்படின்றனால வேறு கிளாத்து எடுத்துக்கிறேன். நான் இதில் நைஸாக கிளாத்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இதில் மெயின். உங்களுக்கு வந்து நம்மளோட மூச்சு காற்று வந்து வெளிக்காற்று வந்து உள்ளே வரக்கூடாது, வெளியிலேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மூச்சு காற்று நமக்கு பாதுகாப்பாக நான் அது இருக்கிற மாதிரின்னா இந்த மாதிரி இந்த கிளாத்தை பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து நார்மல் கிளாத்து. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கிளாத்து கொடுத்துக்கலாம். இப்போ இது போட்டு இது மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது மாதிரியே இப்போ இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வெட்டியாச்சு இல்லையா, இப்போ இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த நல்ல பக்கத்தை உள்ளே வச்சுட்டு இப்படி வச்சு இந்த ஷேப் பண்ணி இது இப்போ இங்கே இந்த பக்கம் தைக்கணும். இது தைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து எலாஸ்டிக் அளவு வந்து ஒரு 7 இன்ச்சு தான் வரணும். இது பாருங்கள், 7 இன்ச்சு தான். இவ்வளோ தான் ஒரு அளவு வந்து. இதை இப்போ டபுளாக எடுத்துக்கலாம். இதை தைக்கலாம். இப்படி தைக்கும்போது இப்படி நிறுத்திட்டு இதில் இந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ளரவே வச்சுக்கலாம். இதில் அதாவது வெளியிலையும் வைக்கலாம். இப்படி வச்சோம்னா நமக்கு பார்க்க நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அது
மாதிரியே இப்போ இதையும் தைச்சிக்கலாம். இந்த வளைவு ஷேப்பெல்லாம் தெரியணுன்னா அந்த முதல்ல நான் அதில் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சில இந்த தையலுக்கு உள்ளவே இப்படி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ இதை வந்து இப்படியே திருப்பிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். நல்ல கூடிய மட்டும் நமக்கு பாதுகாப்பானதாகவும் தயார் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ கிளாத்து நமக்கு எப்படி இருக்கோ நம்மகிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கலாம். இது இப்படி வச்சுட்டு இப்போ திரும்ப இந்த மேல் இதை இப்படியே வச்சுட்டு உள்ளே இந்த படிமான தையல் போட்டுறோம். இது மாதிரியே இதையும் தைச்சிக்கிறோம். இப்போ இது ரெண்டும் இப்படி சேர்த்துட்டு இப்படி சேர்த்து இப்போ தையல் போடலாம். இதுலேயும் வந்துட்டு இந்த ஷேப் அப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டோமா. இப்போ இது வந்து இந்த சைடில் இப்படி வச்சுட்டு ஏதாவது ஒரு சைடு இப்படி திருப்பிட்டு அது அப்படி இதுலேயும் இந்த படிமான தையல் கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது இப்படி நல்லா இழுத்து கொடுக்கணும். இது இவ்வளோதான் பாருங்கள், தயார் பண்ணியாச்சு. இது நல்ல துணியும் உங்களுக்கு திக்காகவும் இருக்கும். நமக்கு இது மேட்சாக உள்ள மாதிரியும் இருக்கும். உள்ள துணியும் திக்காகவும் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நம்ம சாரீ ப்ளவுஸு சாரீக்கு என்ன மேட்சிங் ப்ளவுஸ் போடுறோமோ அது மாதிரியும் தயார் பண்ணிக்கலாம். சுடிதார் எதுவும் மேட்சாக போடணும்னா அதுவும் தயார் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து கல்யாண பொண்ணுக்கெல்லாமே மேட்சிங்கில் இது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. பட்டு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அதுலேயும் கூட நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த சாரீக்கு மேட்சாக கூட பொண்ணு மாப்பிள்ளைக்கு டிசைன் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ எல்லாமே வந்திருக்கு. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய மாடல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.